காலத்தின் தலைசிறந்த விஞ்ஞானிகளே, அறிவுலக மேதைகளே, 4 ஆண்டுகளுக்கு முன் இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிகள் மகாநாட்டில் மின்னலை மனிதன் ஆக்க சக்திக்கு பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. முடியும் என்று நான் சொன்னேன். பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தீர்கள். முயன்றேன், வெற்றியும் பெற்றேன். ஆனால் அது ஒரு மாபெரும் அழிவு சக்தியாக உருப்பெற்று விட்டது. மிஸ்டர் முருகன், நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலையே. ஒரே ஒரு முறை தோன்றும் மின்னலை சேமித்து வைத்தாலே அது பல அணுகுண்டுகளின் சக்தியை பெற்று விடுகிறது. அதிக அளவில் சேமித்து வைத்து வெளியிட்டால் அது இந்த உலகத்தை ஒரே நொடியில் சாம்பலாக்கிவிடும். Is it true? Is it possible? It's a wonderful achievement. மிஸ்டர் முருகன், you are great. நீங்க மனித சக்தியின் ஏக பிரதிநிதி, இயற்கையை எதிர்த்து போராடும் மகா மேதை. நீங்க கண்டுபிடிச்ச இந்த ஆராய்ச்சியை இந்த அறிவு சபைக்கு முன்னால எடுத்து சொல்லுங்க, பிறகு அகிலத்துக்கே சொல்லுங்க. Yes, Mr. Murugan. Please read out your research. I am very sorry, sir. என்னை மன்னிச்சிருங்க. நான் அதை வெளியிட விரும்பல. Why, sir? What is the matter? ஏன்? இந்த உலகத்தை சுடுகாடாக்கும் 3வது உலக யுத்தம் எங்கு தோன்றுமோ, எப்படி வெடிக்குமோ என்று மனித குலமே அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் ஒரு அழிவு சக்தி தேவையா? நல்ல கற்பனை. நான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? புகழ் அடையறதுக்கு இது ஒரு புது வழி. கண்டுபிடிச்சிட்டதா சொல்லி கைத்தட்டல் வாங்குறது, பிறகு வெளியிடாம இருக்கிறதுக்காக வேதாந்தம் பேசுறது. மிஸ்டர் முருகன், எனக்கு வெக்கமா இருக்கு. அப்போ நான் சொல்றேன், நீங்க நம்பலையா? என்னால நம்ப முடியல மிஸ்டர் முருகன். சகோதர விஞ்ஞானிகளே, நான் சொல்றேன் உண்மை. We don't believe it. It is fantastic. தயவு செய்து நான் சொல்றேன் நம்புங்க. Then demonstrate and prove it. நிரூபிச்சு காட்டுங்க. Yes, demonstrate. ஓஹோ, ஓகே, நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. மிஸ்டர் முருகன், இங்கேயே அழைச்சிட்டு வந்தீங்க? கொஞ்சம் பொறுங்க. What is it, Mr. Murugan? என்ன இது? கண்ணிமைக்கும் நேரத்துல தோன்றி மறையும் மின்னலின் சக்தியில 10 லட்சத்தில் ஒரு பங்கை சேமித்து வச்சிருக்கேன். இதால என்ன செய்ய முடியும்? நீங்க பாக்குறீங்களே, இவ்வளவு பெரிய இடம், இது அத்தனையும் ஒரு நொடியிலே சாம்பலாக்கிடும். இவ்வளவு பெரிய இடத்தையா? ஆமா இல்லே. அதோ பார், மத்தியில ஒரு சின்ன மரம் தெரியுதுல்ல, அதைத்தான் சொல்லணும். இல்லை, பயப்படாத. இந்த தீயை அணைக்கக்கூடிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்க. விஞ்ஞான உலகத்திலேயே இது மாபெரும் சாதனை. மிஸ்டர் முருகன், என்ன செய்வீங்க? என்ன இது? மிஸ்டர் முருகன், மிஸ்டர் முருகன், என்ன செய்வீங்க? என்ன இது? நான் கண்டுபிடிச்சேனே அந்த ஆராய்ச்சி குறிப்பு, அதுதான் இது. இனிமே இது யாருக்குமே பயன்படாது. Mr. Murugan, at last you did a foolish thing. How you mind? All your energy wasted. மிஸ்டர் முருகன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. நீங்க எரிச்சிங்களே ஆராய்ச்சி குறிப்பு. ஆமா, அத நான் நம்பல. நீங்க எப்ப என்ன நம்பினீங்க? இப்ப நம்புறதுக்கு? மிஸ்டர் முருகன், உலகத்திலேயே நீங்க பெரிய விஞ்ஞானின்னு நிரூபிச்சிட்டீங்க. இப்ப நான் உங்களை உலகத்திலேயே பெரிய பணக்காரேன்னு நிரூபிக்க போறேன். எஸ், உங்க ஆராய்ச்சி குறிப்ப எந்த வெளிநாட்டுக்காவது வித்தா எதைனாலும் தீப்பற்றி எரியும், பல கோடி மக்கள் அழிவாங்க. அத பத்தி நமக்கு என்ன கவலை? நமக்கு வேண்டியது பணம். சரின்னு சொல்லுங்க. இப்பவே $1 கோடி தரேன். $1 கோடி? மிஸ்டர் பைரவன், உங்களை ஒரு விஞ்ஞானி தான் நினைச்சிருந்தேன்.
நீங்க ஒரு வியாபாரின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். 5 கோடி தர்றேன். 5 கோடி பேஷ். நீ சாதாரண வியாபாரி இல்ல, சந்தையில ஏலம் போடுற வியாபாரி. 10 கோடி தர்றேன். 10 கோடி டாலர். மிஸ்டர் பைரவன், உங்களுக்கு 10 கோடி டாலர் பெருசு. இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு. மிஸ்டர் பைரவன், மக்களுடைய அழிவுல நீங்க வாழ்ந்துடலாம் நம்பாதீங்க. இந்த பணமே உங்களை அழிச்சிடும். அது நிலைக்கும் நிலைக்காது. மிஸ்டர் முருகன், மிஸ்டர், என் ஆராய்ச்சிக்கு மருந்து பலி கொடுக்க நான் தயாரா இல்லை. குட் பை. லில்லி. எஸ் பாஸ். லில்லி, எனக்கு உதவியா எவ்வளவோ சிரமப்பட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் ரெஸ்ட் எடுத்துக்கு போறேன். நீ ஊருக்கு போ. நான் திரும்பி வந்து லெட்டர் போடுறேன். சிங்கப்பூர்ல இரு. இந்தா செலவுக்கு இந்த $2000 வச்சுக்க. தேங்க்யூ பாஸ். பாய் பாய். டார்லிங், டார்லிங் அங்கே இருங்க, நான் வர்றேன். இந்தாங்க பிடிங்க. தேங்க்யூ. நான் இல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காக? இந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே இனிமையான நாள். ஏன்? ஏன்னா உங்க ஆராய்ச்சி முடிஞ்ச அன்னைக்கே நம்ம கல்யாணமும் நடக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். நான் மாநாட்டு வாசலுக்கே வரலாம்னு இருந்தேன். ஆமா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வேலை வந்தீங்க? முடிஞ்சிச்சு, வந்துட்டேன். நான் பகலா உட்கார்ந்து பக்கம் பக்கமா எழுதுனேன் பாரு ஃபார்முலா. அதை நான் படிக்கவே இல்லை, ஏன்? கொளுத்திட்டேன். அத போய் எரிச்சிட்டீங்களே, அப்படி செய்ய உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது சொல்லுங்க. விமலா, ஏன் பதற? நான் எரிச்சது ஆராய்ச்சி குறிப்புகளே அல்ல, பின்ன வெறும் காகிதத்தை. வெறும் காகிதமா? ஆமா. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? எரிச்சது வெறும் காகிதமா? ஆமா, வைரப்புதையை தோண்டி எடுத்து அதை கடல்ல வாரி இறைக்க யாருக்காவது மனசு வருமா? அதாவது எல்லாரும் நம்புறதுக்காக அப்படி எரிச்ச மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? ஏன் நடிக்கணும்? அட பைத்தியம், ஒருத்தருடைய அழிவுல தான் இன்னொருத்தருடைய வாழ்வு இருக்குன்னு நம்புற காலம் அது. உலகத்துல போட்டி, பொறாமை, போர்ப்பகை இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியினால உலகத்துக்கு ஆபத்தை தான் ஏற்பட முடியும். ஒரு நாட்டை அழிக்கணும்னு இன்னொரு நாடு ஆசைப்பட்டதுன்னு வச்சுக்க, என்னுடைய ஆராய்ச்சியினுடைய சாதனை அதுக்கு பயன்படுத்தினா இந்த உலகம் என்ன ஆகும் நினைக்கவே பயமா இருக்கு. இது அனாவசியமான பயங்க. விமலா, இந்த உலகத்தினுடைய விலையை விட அதை அழிக்கிற சக்திக்கு தாமா விலை அதிகம். இன்னைக்கே ஒருத்தன் வியாபாரம் பேச வந்துட்டானே, அதனால்தான் அப்படிப்பட்ட நாடகமே நடத்துறேன். அப்படின்னா அந்த உண்மையான ஆராய்ச்சி குறிப்பை எங்க வச்சிருக்கீங்க? யாருமே திருட முடியாத இடத்துல பத்திரமா இருக்கு. ஏங்க, அது எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? சொல்லணுமா? என் டார்லிங் இல்ல, சொல்லுங்க. சொல்லித்தான் தீரணுமா? அவசியமா சொல்லணுமா? சரி, நான் சொல்றேன், நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்ப வேண்டாம், சமயம் வரும்போது நானே சொல்றேன். நிச்சயமா சொல்லுவேன், நம்பு என்ன. வா. எங்க போறீங்க? மறுபடியும் ஆராய்ச்சி கூடமா? ஆராய்ச்சி கூடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அமைதி கூடத்துக்கு தான் போறேன். ஆராய்ச்சி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உலகம் எல்லாம் ஜாலியா சுத்த போறேன். தனியாவா? தனியா போனா ஜாலின்னு அர்த்தமா? எல்லாம் என் வருங்கால மனைவியோட தான் போறேன். எதுக்காக முருகன் கிட்ட வேலைக்கு, எதுக்காக இத்தனை வருஷமா உனக்கு பணம் கொடுத்து? முருகன் ஒரு மகா மேதை. அவன் கண்டுபிடிப்பு ஒரு கற்பக விருட்சம். அதை தெரிஞ்சுக்கிட்டா பணத்தை குவிக்கலாம்னு நினைச்சேன். எண்ணத்துல மண் அள்ளி போட்டுட்டியே. நான் அவரை விட்டு அசையவே இல்லை. ராப்பகலா அவருக்கு உதவியா உழைச்சேன். ஆனா ஆராய்ச்சி குறிப்பு எழுதுற போது மட்டும் அவர் யாரையுமே கிட்ட அனுமதிக்கிறது இல்லைங்க. அனுமதிச்சிருப்பான், உன் பிடியிலையும் சிக்கி இருப்பான். நீ அவன் அடிமையாக்கி இருந்தா. மயக்க தெரியாத மண்ணாங்கட்டி. போ, மன்னிச்சிடுங்க, மறுபடியும் முயற்சிக்கிறேன். இனிமே அந்த அற்புதமான சாதனை எனக்கு எங்க கிடைக்க போகுது? பைரவன், வாங்க டாக்டர். நீங்க கேட்டபடியே இந்த விசித்திரமான துப்பாக்கியை நான் தயார் செய்திருக்கேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. வெல்கம். இத வச்சு அந்த முருகனை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. இப்ப அந்த முருகன் எங்க மிஸ்டர் பைரவன்? அவன் காதலியோட உலகத்தை சுத்த போயிருக்கிறான். நான் காரியத்தோட அவனை சுத்த போறேன். முருகன், ஐ வில் மீட் யூ.
உன்னை பார்த்ததிலே செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் உங்கள் பக்கத்திலே அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் உங்கள் பக்கத்திலே வந்து நின்றாலும் ஈரில்லை யாரு ஓடும் வெட்கத்திலே வந்து நின்றாலும் ஈரில்லை யாரு ஓடும் வெட்கத்திலே வந்த இடம் என்னவோ சொந்தம் இது அல்லவோ எங்கேயும் எப்போதும் கொண்டாட்டம் லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே சொந்தம் இன்றோடு தீராத இன்பம் லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே நாள்தோறும் மார்போடு நான் உன்னை தாளாட்ட வேண்டும் தாளாட்டு தாழாமல் நான் உன்னை பாராட்ட வேண்டும் சேல் கொண்ட கண்ணொன்று பாரென்னை பாரென்று செவ்வானம் போராடும் போது சிந்தங்கள் முத்தங்கள் நூறு அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் உங்கள் பக்கத்திலே வந்து நின்றாலும் ஈரில்லை யாரு ஓடும் வெட்கத்திலே வந்த இடம் என்னவோ சொந்தம் இது அல்லவோ எங்கேயும் எப்போதும் கொண்டாட்டம் லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே
நீங்க மாண்டு போன முருகன் மறுபிறவி எடுத்து வந்திருக்கான்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் அவருடைய தம்பி ராஜு. நான் அவருடைய செக்ரட்டரி லில்லி. தெரியும், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிங்களா? ஓ எஸ். மிஸ் லில்லி, எங்க அண்ணன் செத்துருக்க முடியாது. அப்படி செத்து இருந்தா அவர் யாரோ கொலை செய்திருக்கணும். நீங்க போலீஸ்காரர், சந்தேகம் உங்க கூட பிறந்தது. காரணம் இல்லாம நாங்க யாருமே சந்தேகப்படுறதில்லை. உங்களுக்கு கூட குறித்ததாம் சொல்ல தெரியும் இல்லையா? அப்படின்னா எங்க அண்ணனை நீங்க சுட்டதாக உங்க மேல பழி போட தேவை இல்லையே. நீங்க விரும்பினா இந்த விஷயத்துல எனக்கு பெரிய பெரிய உதவிகள் எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறேன். தேங்க்ஸ். முதல்ல விஞ்ஞானி மிஸ்டர் பைரவனையும் என் அண்ணனுடைய காதலி விமலாவையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். ஓ எஸ், கண்டிப்பா. தேங்க்யூ. அப்படியா? ராஜுவா, முருகனுடைய தம்பியா? வந்துட்டானா? எஸ் மாஸ்டர், நானே அவனை பார்த்தேன். ஜானி, அவன் ஒரு போலீஸ் சிஐடி. தகுந்த பாதுகாப்போட தான் வந்திருப்பான். அவன் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். அவனை ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட்டுமா மாஸ்டர்? பண்ணிட்டு வந்திருந்தா பரிசு கொடுத்திருப்பேன். சீக்கிரமா அவன் பிணத்தோட வரேன். நான் பணத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே மாஸ்டர். ஜானி, லிலி, முருகன் தம்பி ராஜு எங்க? இதே ஹோட்டல்ல பக்கத்தரையில தான் தூங்கிட்டு இருக்காரு. தூங்குறானா? அவன் நிரந்தரமா தூங்குறான். நீ என்ன சொல்ற? இது ப்ரொஃபசர் பைரவ உத்தரவு. ஜானி, நீ ஒரு பைத்தியம். என்ன பைத்தியமா? ஆமா, அவர் கிட்ட நெருங்கினா நீ மட்டுமல்ல, இந்த கத்தியே நடுங்கும். Then குறி தப்பாம சொல்றேன், இந்த துப்பாக்கி ராணி உங்க கூட்டத்துல எதுக்காக இருக்கா? எட்டி இருந்தே அந்த எறும்பு அழிச்சிடுறேன். கம் ஆன்.
லில்லி லில்லி என்ன மன்னிச்சிருங்க நான் பெரிய தப்பு பண்ணலையே. நீ என் உயிரை காப்பாத்துறதுக்காகத்தானே கூஜா மேல சுட்டேன். குறி தவறாம சுடக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை நான் நேர்ல பார்த்தவன்ல. அது இருக்கட்டும், யார் இவன்? எங்க அண்ணன். அண்ணனா? ஆமா, இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, யாருக்கும் அவன் கையாளா இருப்பான் போல இருக்கு. அவனை பத்தி ஆராய்ச்சி விட்டுடுங்க. நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருங்க. உங்க அண்ணனை தேடுங்க. நாளைக்கே நான் ஊருக்கு போகணும். லில்லி, அண்ணி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் நீங்க ஊருக்கு போங்க. அண்ணனை நான் கண்டுபிடிச்சதும் நீங்க மறுபடியும் அண்ணன்கிட்டே வேலைக்கு வந்துருங்க. தேங்க்ஸ். Good morning. Good morning. I want to meet Miss Bhairavan. I'm sorry, he's gone out. Is it? லில்லி, இல்லையாமே என்ன பண்றது? வெயிட் பண்ணி பாப்போம். எஸ், வாங்க. லில்லி, முதல்ல நாம பைரவன் பார்க்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் யூ வாண்ட் சார்? என்னமா வேணும்? தமிழா? தமிழ் பேசுறத பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குங்க. ஏங்க என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பாம்பா, பன்னியா, பறவையா, தேளா, புறாவா, எறாவா? இங்க ஒரு மிருக காட்சி சாலையே இருக்குது சார். இருக்கட்டும், வேண்டியதுதானே. தமிழ்னு சொல்றீங்க, கை கழுவிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஓஹோ, கடியாரத்தோட போறீங்களே, நினைச்சிடாது. போயிட்டு நல்லா கைய கழுவிட்டு வாங்க. ஒண்ணு அவசரம், நிதானமா வாங்க. ஏங்க நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பாம்பா, பறவையா, பன்னியா, ஏடா, ஏறாவா, போறாவா? என்னங்க சிரிக்கிறீங்க? அதோ அவரே வராரே. வாங்க சார். கைய கழுவுனதுக்கு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பன்னியா, பறவையா, புஸ்ஸா, பாம்பா சாப்பிடுறீங்க? பால் கொண்டாப்பா. பாலா? என்ன சார் இது? ஃபாரின் வந்ததுக்கு அப்புறம் பால் கேக்குறீங்க? பாஸ்போர்ட் வாங்கின கையோட அவனவன் பிராண்டி வேலை என்னன்னு கேக்குறான், பால் கேக்குறீங்க? சரி 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 சரி, தொற்று பழக்கம் உங்களை விடுமா? கொண்டு வரங்க. ஆனா நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க, ஞாபகம் வச்சுங்க. Who is making noise in foreign? வெளிநாடு வந்தா யார் சத்தம் போடுறது? No no, I don't like it. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏப்பா, ஏமா நீங்க அப்பாவா அம்மாவா? ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்கிற? மூக்கங்க, வாயங்க, எந்த பக்கம் இருக்க? மிஸ்டர், come on, come on. நீங்க தான் சத்தம் போட்டதா? நான் போடல. பையில இருக்கிற வாட்ச் போடுது. ஐயா ஐயா, அதான் வச்ச வாட்ச். அலாரம் வாட்சா? அது எனக்கு தெரியாம போச்சுங்களே. உனக்கு அப்படி தெரியும்? நான்ல காசு கொடுத்துவேன். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஓவர் டைம் ஒர்க் பண்றதுல மணி பாக்கத்துல எடுத்து வச்சா மறந்துட்டேன், அவ்வளவுதான். ஓ, திருட்டு தானத்துக்கு இப்படி ஒரு பேரா? திருட்டா? சிச்சே, எல்லாருமே பிடிச்ச பதார்த்தத்தை பார்த்து ரசிப்பாங்க, நான் எடுத்து வச்சு ரசிச்சேன், அவ்வளவுதான். தமிழனுக்கு தமிழை காட்டி கொடுத்துறாதீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? தமிழ், நான் தமிழ. நீ இப்ப திருடுறிய, தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் திருடுறவங்க தான் வெளிநாட்டுக்காரன் நினைக்க மாட்டான். இந்த அயோக்கியத்தை செய்யலாமா நீ? இவரு பெரிய யோக்கிய. நேத்து ஒரு பொண்ணோட வந்தீங்க, இன்னைக்கு ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. நீ யோக்கிய, நான் பட்டதா யோகியத்தனம். என்ன சொல்ற? அரைவன் மிரட்டாதீங்க சார். அம்மா சத்தியமா சொல்றேமா, நேத்து இவர் ஒரு பொண்ணோட வந்தாரு. அந்த பொண்ணு இல்ல வலுக்கட்டாயமா ஊட்டாத குறையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கெஞ்சிக்கிட்டே இருக்குது. இவர் இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்பா, அவர் என்ன பழக இருந்தாரா? உங்களை போலையாவா? $2 கொடுத்து தாடி எடுத்துட்டா மாறிடுவீங்களா? நீங்களே தான் அது தாடி இருந்ததா? இல்ல, அப்ப அவர் அண்ணன் தான்.
சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்கு. அண்ணனாவது தம்பியாவது என்ன உங்க வீட்டுல தடிச்ச வாசிதான் யாரு அண்ணன்றீங்க? முருகன் முருகன் வேல் வச்சிருப்பான், வாட்சிமா வச்சிருப்பான். அண்ணாப்பா, ஏய் உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியலையே. ஒரு கைமாறு வேணாம், சாப்பிட போறதுக்கு பில்ல கொடுத்துட்டு போனா போதும். பில்ல இந்த பணம் முழுவதையும் நீயே எடுத்துக்க. இவ்வளவுமா? ஐயோ, எல்லா பயிலுக்கு அண்ணன் காணாம போயிட்டா எனக்கு எவ்வளவு தேரும்? ரெண்டு பேர்ல எவனா ஒருத்தர் செத்தா என்னப்பா? அவ்வளவுதான்டா. ஆஹா, என்னமா போறீங்க சண்டை? இப்படி எல்லாம் படாதாண்டா. மத்தவனாவது நம்ம நாட்டுக்கு மேல சண்டைக்கு வந்தானாக்கா அவனை போட்டு அமுக்கலாம். அவன் சொக்காய் கிளி. அவ்வளவுதான், அவ்வளவுதான்டா. சொன்னா கேட்கற வயசுடா, சின்ன வயசுடா. பெரியவனா கேட்க மாட்டீங்கடா. அடிச்சீங்கடா, சண்டை போடுங்க. இப்ப எப்படா போடுவீங்க? ஓடி விளையாடுறா. கிளி. அவங்க சண்டை போட்டு மண்டை உடைச்சுக்கிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா சிரிப்போம் பாருங்க. இருக்குங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சரிங்கடா, அடிச்சுங்க நீங்க. சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சச்சப்பப்பா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். எங்கே சொல்லு? அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை. சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை. எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம். அங்கே வந்து தழுவிக்கொண்டு போற்றும் நல்ல இதயம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சச்சப்பப்பா. வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும். காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும். எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும். இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும்.
சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே சிக்குமங்கு கச்சப்பப்பா 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 சிக்குமங்கு கச்சப்பப்பா. விமலா, மிஸ்டர் முருகன், இங்க கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி குறிப்பா கொஞ்சம் சொல்லிடுங்க. உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறேன். விமலா, விமலா. No, you are not making Vimala. You are not making Vimala. Vimala, get out! என்னடா டிரைவர் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஆராய்ச்சின்றீங்க, அவர் யார் ஆட்சின்றார். புதையல் கிடைச்சும் பலன் இல்லாம போயிடுச்சே டாக்டர். அது நீங்க செஞ்ச தப்பு தான். நீங்க தானே இந்த துப்பாக்கியார சுட சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். குண்டு பட்டவங்களுக்கு மயக்கம் வரும், மூச்சு நின்ன மாதிரி இருக்கும், ஒரு ஊசி போட்டா மறுபடியும் உணர்வு வரும், கேட்ட கேள்விகளுக்கு ஒளிவு மறைவு இல்லாம பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஒழுங்கா தானே சுட்டேன். ஒழுங்கா தான் சுட்டீங்க. ஆனா அவர் உயரமான இடத்துல இருந்த போது சுட்டதுனால கீழே விழுந்து அந்த அதிர்ச்சியில அவர் புத்தி பேதலிச்சு போச்சு. விமலா, விமலா, விமலா. பைரவன் எப்ப பார்த்தாலும் விமலான்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. அந்த விமலாவை கூட்டிட்டு வந்தா இவருடைய பைத்தியம் குணமாகும்னு நினைக்கிறேன். Can you get it? அவ கிடைப்பாளா? என்ன டாக்டர் கிடைப்பாடான்னு கேக்குறீங்க? இவரை நம்பி வெளிநாட்டுக்காரர்கிட்ட பல கோடிக்கு வியாபாரம் பண்ணி இருக்கிறேன். அவளை எப்படியும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இல்லை, இதுதான் விமலாவோட வீடா? ஆமாங்க, அதோ இருக்காங்களே, அவங்கதான் விமலா. தொடாதீங்க. நான் முருகன் இல்ல, என் பேர் ஜெயராஜ். அவரோட தம்பி ஜெயராஜ். தம்பியா? அப்போ என் அத்தா. அண்ணன் தான் உயிரோடு இருக்காரு. இன்னமும் ஏன் அழறீங்க? என்ன சொன்னீங்க? என் அத்தா உயிரோடு இருக்காரா? ஆமா. நீங்க சொல்றத நான் நம்பலாமா? நிச்சயமா நம்புங்க. பொய் சொல்லலையே. இல்ல, சத்தியமா சொல்றேன், உயிரோடு இருக்காரு. எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணுமே. எங்க இருக்காருன்னு தெரியல. அவரை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி சொல்லுங்க. முதல்ல அந்த விபத்து நடந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போகணும். நிச்சயமா அழைச்சிட்டு போறேன். கொஞ்சம் இருங்க, உடைய மாத்திட்டு வந்துடுறேன். யார் அது? நான் தான். நீங்களா? ஆமா, உன்னைத்தான் பார்க்க வந்தேன். உங்களுக்கு தெரியுமா, என் முருகன் உயிரோட இருக்காரு. அதை சொல்லத்தான் நான் வந்தேன். எங்க இருக்காரு? என் பாதுகாப்புல பத்திரமா இருக்காரு. வா. இதோ வரேன். அவர் தம்பி ராஜ் வந்திருக்காரு, அவரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நில். ஏ? உன் காதலன் முருகனை கொலை செய்ய முயற்சி பண்ணது யார் தெரியுமா? இதே ராஜுதான். என்ன? அண்ணன் செத்துட்டா சொத்தை பூரா தானே அபகரிச்சுக்கலாம்னு வெறி பிடிச்ச அலையறான் அந்த ராஜ். அதுக்கு குறுக்க நீ இருக்க கூடாதுன்னு தான் உன்னையே ஒழிக்க திட்டம் போட்டு இங்க வந்திருக்கான். ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. போக போக நீயே புரிஞ்சுக்குவே. விமலா, முருகன் ஒரு மகா மேதை. அவருக்கு ஒரு ஆபத்துனா என்னால பொறுத்துக்க முடியுமா? அதனாலதான் கண்ணை இமகாக்கிற மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்னங்க? கீழே விழுந்த அதிர்ச்சியில புத்தியே சுவாதீனம் இல்லாம போயிடுச்சுமா. ஐயோ, அதனாலதான் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த அறிவு சுடர் அணைஞ்சிடக்கூடாது. சதா விமலா விமலான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற அவரை நீ வந்தாதான் காப்பாற்ற முடியும். உடனே புறப்படு. இருங்க, வந்துட்டேன். மணியாச்சு, இன்னும் காணா?
அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை மகிழ்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருந்தா? வாங்க வாங்க போய் பார்ப்போம். வாங்க போவோம். விமலா, அங்க ராஜி இருக்கிறான், இப்படி போயிடலாம். அம்மா அம்மா வச்சிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம தட்ட வேண்டிய கதவை தான் தட்டுறோமா இல்ல பக்கத்து வீட்டு கதவை தட்டுறோமா? சும்மா விளையாடாத. ஏதோ அப்படியே நடந்திருக்கும். என்னென்ன இது செப்படி வித்த காட்டின மாதிரி இருக்குது. மயக்கம் போட்டு கீழே கிடப்பாங்கன்னு சொன்னீங்க, மறைஞ்சே போயிட்டாங்களே. எங்க போயிருப்பாங்க? முருகன். முருகனுடைய டைரி. என்ன எழுத்தே நானா ஒண்ணு எழுதுன? எழுத்து இல்ல. என்னங்க இது ஒரே கோடு கோடா இருக்கு? இது கோடில மிஸ் லில்லி, எழுத்துக்கள். எனக்கும் என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசிய எழுத்துக்கள். படிக்கிற கேள்வி. நான் கண்டுபிடித்திருக்கும் ஆராய்ச்சி குறிப்பை ஜப்பானில் உள்ள புத்தபிக்ஷு ஒருவரிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். ஐயா, அமைதியும் ஆனந்தமும் இந்த உலகத்துல நிலவணுங்கிறதுக்காக பாடுபடுற உங்ககிட்ட இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய பயங்கர சக்தியினுடைய ஆதாரத்தை ஒப்படைக்கிறேன். நண்பா, இந்த பயங்கரத்தை எதற்காக பாதுகாக்கணும்? இந்த குறிப்பினுடைய உதவியோட மீண்டும் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துக்கே நன்மை பயக்கக்கூடிய மாபெரும் சக்தியை கண்டுபிடிக்க ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான். நல்லது. அவருடைய முகவரியை என் காதலி விமலாவுக்கு நான் அளித்த சங்கிலியில் உள்ள பதக்கத்தில் வைத்திருக்கிறேன். விமலா, நான் ஆராய்ச்சியை வெற்றி பெற்றேனே, அதுக்காக இந்த மாலை உனக்கு பரிசா தர்றேன். கூடி சீக்கிரத்துல நான் மனமாலே உனக்கு போடுவேன். கல்யாணம் சொன்ன உடனே காதலிக்கு மாலையை போட்டுக்கார. ஏன் மிஸ் லில்லி, அண்ணியாவுடைய கழுத்துல நீங்க அந்த சங்கிலியை பாத்தீங்களா? இல்ல, அதை வந்து அவங்க தோழி ரத்னாவுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. ரத்னா எங்க இருக்காங்க? இங்கதான் ஏதோ ஒரு ஹோட்டல்ல டான்சரா இருக்காங்க. என்ன சத்தம்? அது ஒண்ணு இல்ல, வயிற்று வலி. வயிற்று ஒண்ணு இல்ல, பொம்மை அழகா இருந்துச்சு அதனால. ஐயா, என்னென்ன அழகான பொம்மையை இப்படி போட்டு மீச்சிட்டீங்க. அழகு தான்ப்பா ஆபத்தே இருக்கு. அப்படியா? இது மைக். நம்ம பேசுறதெல்லாம் எதிர்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே கேட்டு இருந்திருப்பாங்க. ஏன் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களே. அவங்க எப்படி கேட்டுக்க முடியும்? நம்மதான் முக்கியமான விஷயம் எதுவுமே சொல்லலையே. அதுக்கு முன்னாதான் மைக்க உடைச்சிட்டானே. மார்க்கண்டேயா, அவங்கதான் அண்ணியும் கடத்திட்டு போயிருக்கணும். இந்த அம்மா எப்படி அதான் கண்டுபிடிக்கிறது? இப்போ இதோ இந்த படத்துல இருக்காங்களே, இவங்கதான் ரத்னா. இவங்களா? ஆமா, இவங்கதான் ரத்னாவா? Think
அதுதான் நடனத்தின் உச்சக்கட்டம், நிர்வாண கோலத்தின் ஆரம்ப கட்டம். என்னது? ஆமா, நீ ஆடிக்கிட்டே இருப்ப, நான் உன் மேல உள்ள உடைகளை ஒன்னொன்னா பறிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருப்ப. இதோ பாத்தியா, கடைசியில நீ இந்த கோலத்துல தான் காட்சி அளிக்கணும். இந்த கோலத்துல உன்னை பார்த்தா பாக்குறவங்க பல்ல காட்டுவாங்க, பரவசம் அடைவாங்க, கூச்சல் போடுவாங்க, கும்மாளம் அடிப்பாங்க, பணத்தை அள்ளி அள்ளி வீசுவாங்க. வா சேஜி. முடியாது, இந்த ஆபாச நடனம் ஆட என்னால முடியவே முடியாது. இதுவா ஆபாசம்? இதுதான் இங்கே கலை. இதுதான் கலை. நான் ஆட மாட்டேன். என்னையே நம்பி இருக்கிற என் குடும்பத்தோட வறுமையை போக்கத்தான் நான் தமிழ்நாட்டில இருந்து கடல் கடந்து வந்தேன். ஆனா அதுக்காக இத்தனை வருஷமா நான் கட்டி காத்து வந்த தமிழ் குலத்தின் பெருமையை உடைச்சறிய முடியாது. வயத்து பாட்டுக்காக பண்பாட்டை சிதைக்க முடியாது, சின்ன பின்னமாக்க முடியாது. நான் உன்னை ஒப்பந்தம் செய்த போது எல்லா நடனமும் ஆடுறேன்னு சொல்லியிருக்க. ஆடத்தான் வந்தேன். ஆனா வெறி பிடிச்ச வேங்கைகளோட கண்கள்னா என் அங்கங்களின் மேல கூத்தாடுறத நான் அனுமதிக்க முடியாது. கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க. அது நடனமாடத்தான், நாசமாக அல்ல. கை நீட்டி காசு வாங்கி இருக்கிற. அது நான் கத்த வித்தைக்காக, மானத்தை விக்கிறதுக்காக இல்ல. சட்டப்படி நான் உன்னை ஆட வைக்க முடியும். என் மானத்துக்கு முன்னாலே உன் சட்டமே நொறுங்கும். நான் உன்னை கட்டாயப்படுத்துவேன். அப்போ உன் தலையே நொறுங்கும். என்ன சொன்ன? கடைசியா சொல்றேன், மிஸ்டர், ஐயா என் மானத்தை காப்பாத்துங்க. ஐயா விபாசு வேறையா? ஐயா என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. ஐயா நீங்க இப்படி அறகுறையா வந்துடுறீங்க, அதுக்கப்புறம் ஆம்பளை பசங்க கெட்டு போறாங்கன்னு சொல்றீங்க. ஏமா கிட மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கே செத்து போய் நாளைக்கே உங்க வயிற்றுல பிறக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம். தாய்க்குறம் அல்லவோ தாக்கிடலாமோ. எங்க அண்ணன் முதல் சொல்லி கொடுத்த பாடமே இதுதானே. ஐயோ, நான் அண்ணனை பாக்குறோம். நீங்க இனிமே முழுசா வாங்க அண்ணே. Hey, what the hell is happening here? Come on, answer us. Why the hell is he beating our boss? Who is he? Come on, answer us. Who is he? I don't know. Leave me alone. What's it?
கம்பெனிக்கு தேவையில்லை. எடு நான் கொடுத்த பணத்தை. பணமா? ஆமா, இல்லைன்னா சட்டப்படி நான் உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க முடியும். இந்தாயா, பெரிய மனுஷன் மாதிரி என்ன போட்டு அடிச்சிய, அவளை பணத்தை கொடுக்க சொல்றியா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? ஏம்மா, நீ இவர்கிட்ட பணம் வாங்கியது உண்மையா? உண்மைதாங்க. ஆனா இவரே ஆடையெல்லாம் அவுத்தறிஞ்சிட்டு இவங்கள மாதிரி ஆபாசமா ஆட சொல்றாருங்க. உங்களுக்கு இவங்கள போல ஆடுறதுக்கு இஷ்டம் இல்லையா? இல்லைங்க. ஏன் ஒப்பந்தம் செய்து விட்டீங்க? அவர் மேல எந்த தப்பும் இல்லையே. வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்க. என்னால எப்படிங்க தர முடியும்? ஏன்? வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிற என் குடும்பத்தோட கடனை தீக்கத்தான் நான் பணம் வாங்கினேன். அவங்க கடனை தீர்த்துட்டேன். ஆனா நான் இப்ப மீள முடியாத கடன்காரியா நிக்கிறேங்க. நான் என்ன செய்வேன்? நீங்க இந்த அம்மாவுக்கு எவ்வளவு தான் சொல்றீங்க? $1000. $1000? இந்தாங்க, நஷ்ட ஈடு சேர்த்து $2000 தரேன், வாங்கிங்க. என்னங்க நீங்களா தர போறீங்க? வேண்டாங்க, வேண்டாம். பரவாயில்லம்மா. அண்ணே, 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 உங்களை பார்க்கறதுக்குள்ள உயிரே போகுதுண்ணே. சடுத்திர பக்கம் பூரா ஒரே பொம்பளை மயமா இருக்குது. என்னது செக்கா? நடந்து போன காரியத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.